கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதிலே சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒருவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த அதிகாலை பொழுதிலே ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்காக, இந்த காலை பொழுதை தந்த தேவனுக்காக, இரவு முழுவதும் நம்மை வழிநடத்தி நல்ல உறக்கத்தை கொடுத்து இந்த அதிகாலை நம்மை தட்டி எழுப்பி ஆண்டவருக்கு சமூகத்தில் இருப்பதற்கு ஒரு புதிய நாளை தந்த தேவனுக்கு ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கலாமா? வாருங்கள், இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு என்ன சிந்தனையை கொடுக்கிறார் என்பதை பார்ப்போமா? இன்னைக்கு ஆவியானவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் சிறிய ஆன்மாவே, என் சிறிய ஆன்மாவே, நீ வந்ததற்கு நன்றி. உன் இதயம் தொடர்ந்து என்னை நோக்கி இருக்க வேண்டும். அப்போது சிறப்புமிக்க மலர்களை நான் உன்மேல் பொழிவேன், ஆசீர்வாதங்களை பொழிவேன். என் மகனே, என் குழந்தாய், நீ என் முன்னிலையில் ஒரு எரியும் மெழுகின் திரி போல இருக்கிறாய் என்று ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறார். என் தொடுதலினால் நீ இலகுவாய். இதோ நான் உன்னை தொடப்போகிறேன். என் தொடுதலினால் நீ உன்னை மாற்றிக்கொள். அவருடைய தொடர்றதுக்கு அனுமதி கொடு. ஆண்டவரே, நீர் என்னை தொடும். ஆண்டவரே, தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமேன்னு சொல்லி தொடுக்கப்பா. என் குழந்தாய், என் முன்னிலையில் நீ ஒரு எரியும் மெழுகினை போல இரு. என் தொடுதலினால் நீ இலகுவாய். அப்பொழுது உன்னை சுலபமாக வணைந்தெடுக்க என்னால் முடியும். இந்த உலக போக்கில் உன்னை பிணைக்கின்ற எண்ணங்களை தூர எரிந்துவிடு. அவைகளை விட்டு மேலே எழும்பு. என் அருகில் தங்கி இருக்க விரும்பு. நானும் உன்னோடு அப்படி இருக்க விரும்புகிறேன். எனக்கு மிக அருகில் வருவதற்கு நான் அனுமதித்திருக்கிறேன் என்பதை நீ நினைவில் கொள். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிறைய வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாருங்க, ஆவியானவர், என் குழந்தாய், என் குழந்தாய், நான் நிச்சயமாக உனக்கு உதவுகிறேன். உன் இதயம் என்னை நோக்கி திரும்பும் தருணங்களை விட மிக அதிகமாக நான் உனக்கு உதவுகிறேன். என்னிடம் வரும்படி உன்னை நான் அடிக்கடி அழைக்க வேண்டி உள்ளது. நான் உன்னை அன்போடு நோக்கி பார்க்கிறேன். அவ்வாறு நான் உன்னை என் இதயத்திற்கு நெருக்கமாக வைத்துக் கொள்கிறேன். என் குழந்தாய், என் செய்திகளை வாசிக்கும் முன் செபி, ஸ்தோத்திர பலியிடு. நிச்சயம் நான் உன் மனதிற்கு ஒளியூட்டுகிறேன். ஆனால் நீ என்னை அழைக்க வேண்டும். இது மிக அரிதான ஒரு காரியம், அவருடைய தொடுதல். ஆண்டவரே, நீர் என்னை தொடும். இந்த அதிகாலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேனப்பா. நீர் என்னை தொடுவதற்காய் நன்றி. நீர் என்னை தொடுவதற்காய் நன்றி. இந்த காலை பொழுதை தந்தீரே.
இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உலகம் எத்திசையிலும் படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவுங்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னீரே. இதை இந்த அருமையான இந்த 5 நிமிட சிந்தனையை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் தொடுங்கப்பா. நீர் தொடுவதற்காய் நன்றி, தொட போவதற்காய் நன்றி. இந்த உள்ளங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நான் உனக்கு மனதிற்கு ஒளியை ஊட்டுகிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி. நீ என்னை அழைக்க வேண்டும் என்ற எச்சரிக்கைக்காய் நன்றி. நானும் உன்னோடு அப்படி இருக்க விரும்புகிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி. எனக்கு மிக அருகில் வருவதற்கு நான் அனுமதித்திருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நான் நினைவில் கொள்கிறேன். உம்முடைய தொடுதலினால் நான் இழகுவேன் என்ற வாக்குறுதிக்காய் நன்றி ஆண்டவரே. உன்னை சுலபமாக வணைந்தெடுக்க என்னால் முடியும். இந்த உலக போக்கில் உன்னை பிணைக்கின்ற எண்ணங்களை தூர எரிந்துவிடு என்ற எச்சரிக்காய் நன்றி ஆண்டவரே. அவைகளை விட்டு மேலே எழும்பு, என் அருகில் தங்கியிருக்க விரும்பு என்ற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நானும் உன்னோடு அப்படி இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.